இந்திய வரலாற்றிலேயே ஒரு தமிழனை பார்த்து மொத்த டெல்லி பாராளுமன்றமே எழுந்திரண்டு வணக்கம் சொன்னது இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான். இந்திய ராணுவ முப்படைகளுக்கும் தளபதியான திம்மையா யாரும் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்திய பிரதமர் நேருவே சொல்லியும் கூட அப்பையும் கேட்காத திம்மையா அப்போ சோகமா இருந்த நேரு கிட்ட போய் திம்மையாவை ப்ரமோஷன் பண்ணி மேலை நாடுகளுக்கு உளவு பார்க்க அனுப்பிடுங்க, அவர் திரும்ப வரத்துக்குள்ள இந்திய முப்படைகளுக்கும் தனித்தனியா 3 தளபதிகளை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சிக்கலான ராணுவ பிரச்சனையை நேருவுக்கு சிம்பிளா முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டில இருந்து வந்த அந்த ஒரு மனுஷன். இதே மனுஷன் இந்திரா காந்தி பீரியட்ல டெல்லி பாராளுமன்றத்துக்கு போனப்போ இவரை பார்த்த உடனே இந்திரா காந்தி பிரதம நாற்காலியில இருந்து எழுந்திருச்சு நின்று வணக்க வைக்கிறாங்க. இதை பார்த்து அமைச்சர்களும் எழுந்திருச்சு நின்று வணக்க வைக்கிறாங்க. உடனே ஆளுங்கட்சி எம்பிகள் எதிர்கட்சி தலைவர்கள்னு எல்லாரும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் வைக்க இந்திய வரலாற்றிலேயே பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு மனுஷனை பார்த்து ஒட்டுமொத்த பிரதமர்ல இருந்து எல்லா எம்பி வரையும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் வச்சது அப்படிங்கிறது தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான் இதுவரை வர யாருக்கும் கிடையாது.